இல்ல இல்ல ஒரு இல்ல நான் கூட இல்ல இந்த குஷி படத்துல சென்ட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு விவேக் இருப்பான் தெரியுமா? கைய கூடு கிளம்பு, கைய கூடு கிளம்பு, வாரா சாத்தி வாடி கிடுக்கு ஏய் வத்திரி. பொண்ணு விஷயத்துல மட்டும்டா நான் பட்டதுனால சொல்றேன்டா. ஓகேவா? நான் பட்டது சொல்ல மாட்டேன். பார்த்ததுனால சொல்றேன். சீச்சி இல்ல மேனேஜர் இங்க ப்ரோ பாரு. உண்மைக்குதான் இரு இரு பட்டதா உண்மைக்குதான் சொல்லு ப்ரோ நம்ம பண்ண மாஸ்டர். அக்யூஸ். இரு பட்டதுனால இல்ல இரு நான் சொல்லிடுறேன். இல்ல எனக்கு நடந்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஒரு இங்க பாரு. நிமிஷம் பட்டதுன்னா நான் சொல்லிடுறேன். இங்க பாரு. நீ ஒர்க் ப்ரெஷர் போட்டேன்னு வச்சுக்கேன், ஹெச்ஆர் கிட்ட மெயில் போய் ஹெச்ஆர் என்கிட்ட வரும். இந்த மாதிரி வேலை வந்திருக்கு. என்ன பண்ண அப்படின்னா, மாஸ்டர் ப்ரோ முன்னாடியே அதை வேலை செய். சொல்லியிருக்கீங்க. ஆமா வேலை செய்ய சொன்னா நோகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி ஹெச்ஆருக்கு எனக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ ஹெச்ஆர்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மேனேஜ்மெண்ட்ல இருந்தா தப்பிச்சிருவ. நீ கீழெல்லாம் இருந்தனா அழகா உன்னை வேற மாதிரி உன்னை போர்ட்ரேட் பண்ணி மெயில போட்டு டிஸ்கஷனு போடுவா. 2 நாளைக்கு அலை கொடுப்பானுங்க. அவங்க மீட்டிங் போடுறன்ற பேர்ல இவனை போட்டு தாளிப்பானுங்க. ஓகேவா? அக்யூசேஷன்ன்றது இல்லாம கூட போயிடும். ஆனா 2 நாள் உனக்கு அந்த அந்த டிராபேக் இருக்கும். மெயில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நீ ஹெச்ஆர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அது மாதிரி லைக் உன்னை உன்னை ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ல இல்லைனாலும் அப்புறம் லைட்டான பாயிண்ட் இருந்தா கூட உன்னை வெறுப்பேற்றி விட்டுருவானுங்க. வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணுறானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நீ அதனால இதுல கொஞ்சம் நீ உஷாரா தான் இருக்கணும். அதனால இதெல்லாம் நீ டீமுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதை விடவே கூடாது. டப்புன்னு கட் பண்ணிடணும். அவன் இந்த பழக்கத்தை நெக்ஸ்ட் டைம் பழக்கவே கூடாது. உடனே கட்டு அந்த இடத்துல. இல்ல மோஸ்ட்லி அந்த ப்ராஜெக்ட்ல டிப்ளாய் பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இதுக்கு கேட்பாளுங்க தெரியுமா, எனக்கு இது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கிற விதமும் டிஃப்ரெண்டா தெரியாதா? இருக்கும். இல்ல நான் யோசிக்கிறது ஏதாவது மலையாள பொண்ணுகிட்ட பேசணும் தான் நான் யோசிப்பேன். ஒரு கொல்ட்டி பொண்ணு மாட்டிச்சு ஒரு டைம். இந்த காலேஜ் கல்ச்சர்ல கொல்ட்டி பொண்ணு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பேசவும் தெரியல. ஆனா பொண்ணு அழகா இருக்குது. நான் என்னத்த சொல்ல, அதான் அந்த டைம் தெரியாதா, சரியான சுருன்னு ஏறிச்சு அந்த டைம்ல. கல்ச்சரல் எல்லாம் ஒரு ரெண்டு காலேஜ் பொண்ணுங்க வந்துச்சு. அந்த பொண்ணு ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு நம்மள பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரிண்ணே நம்மளும் அதான் இது தள்ளின்னு தரோம். அங்க மட்டும் வாங்கறதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஜூஸ் இது அவர் தான் இன்னும் காலேஜில் போடுற ஜூஸ் தான். இவங்களே காவலி பசங்க. அதான் இவங்களே ஃப்ராடு ஸ்கேம் பண்ணிட்டு போனுங்க. சரின்னு அந்த கரும்பு பூச்சி ஜூஸ் இவனு வாங்கியிருந்தானுங்க. சும்மா பேச, ஆனா கிட்ட இருந்தனால சும்மா பேசினாதான் வெச் காலேஜ் இதுன்னு கேட்டிருந்தா போயிருந்தது. அப்புறம் தான் ஏதோ என் தெலுங்குல ஏதோ ஒன்று சொல்லிச்சுடான். அது என்ன வார்த்தைன்னு தெரியல. தெலுங்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே அவதான் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிட்டான். ஓகே 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 ஓகே. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, ஃப்ரெண்டானா கூட எப்படாடி இல்ல புரியுது. அதாவது இல்ல பேசினா கூட நீ யோசிச்சு பாரு. சரி பேசுறோம்னு பேசினா கூட எப்படா ஃப்ரெண்டா கூட அது இருக்க ஆமா முடியாது. யார் வீட்டுல அண்ணாமலை கத்திட்டு இருக்கான்? ஆமா ஆடு கத்திட்டு இருக்கு. யாரு ப்ரோ? யாரு இல்ல? இங்கதான் சைட் எங்கேயோ வளர்க்குறாங்க போல இல்ல இது வருதுல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, இது ஆர்டிபி ஒரு ட்விட் போட்டிருக்காரு சிவாஜிக்கு கோட் பண்ணி. ஏதோ ஆத்விகரை வச்சிருந்தாருண்ணா. ஆர்டிபி ப்ரோ, ஆர்டிபிடா ஆர்டிபி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கோட் பண்ணி ட்விட் போட்டிருக்காரு. சரி சரி செம்மையா இருக்கு படிக்கிறதுக்கு. படிக்கிறீங்களா? இல்ல ஆனா இல்ல மைக்கு சரியில்லை இத்தனை நாள் நினைச்சிருந்தேன். வாய்ஸ் சரியில்லை. சத்தியமா காதுல எத்தனை பேருக்கு ஆத்விக்னு கேட்டது? அர்த்தம் புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி ஆதிக்கு தான் கேட்டுச்சு. ரெண்டாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி இருக்கட்டும். அதான் ஆனா மான்ஸ்டர் நான் மட்டும் தெலுங்கு கத்துந்தேன்னு நேரம் இல்ல எனக்கு நீ சொன்ன சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சு, ஆடுகளத்துல சொல்லுவாங்கல்ல கம் டு மை ஹோம் இல்ல 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 உண்மையிலே சொல்றேன். இல்ல அதாவது அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் எப்படின்னா சென்னை தான் எல்லாமே பாவப்பட்டவன்டா. நம்மலாம் பாவப்பட்டவன்டா. டேய் நரேட்டோ உனக்கு நேட்டிவ் எதுடா? எனக்கு ராமநாடு. ராமநாடு எப்படி தெரியல. புதுக்கோட்டை. இந்த ராமநாடு மலமாடுலாம் இங்க வரக்கூடிய அலெக்ஸ் இங்க பாருடா. இங்க பாரு கன்னியாகுமரி. நீங்க உட்காந்து பேசுறேன். கன்னியாகுமரி கேரளா. கன்னியாகுமரிக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் சொல்றேன். இருக்கா? தெரிஞ்ச பொண்ணு. ஓகே இங்க பாரு இந்த ரேஞ்சில அங்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணா டௌரி எவ்வளவு தருவான்னு எனக்கு தெரியும். ஓகேவா? லேண்ட் எல்லாம் ஏக்கர் கணக்குல. கன்னியாகுமரி ஆமாமா லேண்டு கோல்டு கேஷா கொடுப்பானுங்க.
நீ கேரளாலாம் போயிட்டா சாலிடா 80 சவரன் போடுவானுங்க. ஓகேவா? ப்ரோ எங்க ஊருக்கு வந்துரு ப்ரோ மான்ஸ்டர் ப்ரோ கரெக்டா இருக்கும் அப்படின்னா. கரெக்டா இருக்குமா? உங்க ஊர்லயும் ஆமா என்னடா தருவாங்களாடா? ப்ரோ. கரெக்டா இருக்கும் டேய் நீ இப்ப கல்யாணம் பண்ண இப்ப போற என் தங்கச்சி மான்ஸ்டர் இப்ப என் தங்கச்சிக்கு இப்ப இல்ல அவருக்கு மான்ஸ்டர் ப்ரோக்கு தெரியும். இப்ப என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆ. 15 சவரன் நகை, ஒரு பைக், ஒரு பெரிய பைக் ஒண்ணு, ஒரு சின்னது ஸ்கூட்டி. அது வந்து போட்டோ வேணாம் போட்டிருப்பேன் பெருசு டாபிக் இல்ல. மாறி மாறுது கொஞ்சம் இல்ல சரியா? இல்ல யோசிச்சு அது அவ்வளவுதான். என்னன்னா சீரு நான் என்னன்னா இது ஓகேடா. நீ 20 ஏக்கரு 80 சவரன் நகை 100 சவரன் நகைலாம் நீ வந்து அதை வந்து ஹியூஜ். ஓகேவா? இப்போ இதுல என்ன மேட்டர்னா, நான் இது வந்து இப்படிலாம் கேள்விப்பட்டு எனக்கு ஷாக்கு. ஆந்திராலயும் இந்த கல்ச்சர் இருக்குன்றான். யார் தெரியுமா? சாண்டி சொன்னான். இந்த மாதிரி என்னன்னா ஆந்திராலையுமே இந்த ஹியூஜ். எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் கருமா அந்த ஊர்ல பிறந்து தொலைஞ்சாது கல்யாணம் பண்ற பசங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு உனக்கு இல்ல இல்ல அது ரொம்ப எதுக்காகனா அழகா ப்ரோ, ஒரு அதை எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? இங்க சரி பாரு, ஒரு நிமிஷம் எதுக்கு சொல்லுங்க. தெரியுமா? இப்போ வேலைக்கு போகலனாலும் வீட்டுல இருந்து சாவடிக்கிறானுங்களே வேலை வச்சு. அவன் என் கூட வேலை செஞ்சவன்லாம் வேலையை விட்டு போய் எனக்கு நான் மில்லு ஆரம்பிக்க போறேன்ட்டு மில்லு ஆரம்பிச்சுட்டு ராஜா வாழ்க்கை வாழ்றான்டா. இல்ல அங்க அதான் இல்ல இல்ல அங்க அங்க இப்படி நம்பலாம் உனக்கு சென்னை தானே போடுவியா? ஆமாண்டா, அந்த நம்மளுக்கு சென்னை கருமத்தினால தான்டா புலம்பிட்டு இருக்கேன். ப்ரோ இல்ல எனக்கு இல்ல இல்ல என்னைக்குமே இல்ல நரட்டோ. ஊர் ஃபைட்னா நான் சென்னை பக்கம் தான் நிப்பேன். அப்பெல்லாம் ஊர் ஃபைட் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஊர் ஃபைட்டு. ஆனா எனக்கு நான் கல்லு மாதிரி இருந்தேன் தெரியுமா? மாசு காட்டியிருந்தேன். அதாவது உண்மையிலே சென்னைக்கு நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு வெள்ளம் வந்துச்சுடா, முடிச்சிட்டானுங்க. ஹோட்டல்ல முடிச்சிட்டானுங்க தெரியுமா? அதாவது என்னால டிஃபெண்ட் பண்ண முடியல. தான் எல்லாம் சொத்து போட்டு எல்லாம் கலாய்கிறானுங்க தான் சிரிக்கிறானுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அலெக்ஸ், என்ன நம்மளுக்கு பண்றது? ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அலெக்ஸ். ஆனா லைஃப் இல்ல ஸ்டைல் அந்த அந்த வெள்ளம் டைம்ல தானே இல்ல இல்ல ஒண்ணு ஃப்ளட் சொல்லிட்டேன். இல்ல அப்பதானே இல்ல வந்து உனக்கு வந்து இல்ல மாசம் காமிச்சியா? இல்ல இல்ல புரியுதா உனக்கு? ரெண்டு இல்ல சைடுல இல்ல நடந்துச்சு. வெள்ளம் வெள்ளம் இல்ல வெள்ளம் அந்த டைம்ல விஜய் அரசியலுக்கு வரல. பாலிடிக்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நான் அந்த டைம்லயே வந்துட்டு கவர்மெண்ட் திட்டினேன். செம்ம டென்ஷன் ஆச்சு. ஏன்னா இவனுங்க என்னடா பண்ணுகிறானுங்க தான் 4000 கோடி அந்த டைம்லயே சொல்லிதான் 4000 கோடி வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ்க்கு எதுவும் வாங்கிட்டு எதுவுமே பண்ணல. போட்டு கூட இல்ல விடல அந்த நீ டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டென்ஷன் நீ ஆயிடுச்சு தான். எந்த ஃப்ளட்ட சொல்ற? இப்ப வந்த ஃப்ளட்ட சொல்றியா? ஃபர்ஸ்ட் வந்து இது இல்ல இல்ல பிக்கெஸ்ட். வருஷம் வருஷம் வருது. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன். ஓகே ஓகே. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே சுத்திட்டு இல்ல இருந்துச்சு. நான் இல்லடா, வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளட் ஆனா ஒரு அலெக்ஸ், விஷயம் சென்னை மிஸ் வந்து பிக்கெஸ்ட். நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஓகேவா? பட் ஆனா லைஃப் ஸ்டைல்னா எனக்கு தெரிஞ்சு ஆமா ஒரு ஒரு ஆமா. பீஸ்ஃபுல் லைஃப்னா வில்லேஜ் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான். இல்ல என்னைக்குமே அதான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இங்க பொல்யூஷனு, பாப்புலேஷனு, அதுக்கப்புறம் இந்த நேச்சரா இருக்கிற அந்த இடம் இருக்காது. இது 3 தான் இருக்காது. மீதி எல்லாமே இருக்கும். எல்லாம் ஃபண்ட் இல்ல என்டர்டைன்மெண்ட்ஸ் இது சாப்பிடுறது இது எல்லாமே அவைலபிள். மெடிக்கல் எல்லாமே இருக்கும். அதான் 3 தான் இருக்கு. அதுதானே இல்ல ப்ரோ ஒரு ஆரோக்கியத்துக்கு இல்ல முக்கியம். நான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சொன்ன சைட்லயுமே 3. வந்து மேக்சிமம் வந்து நான் இப்ப சென்னையில இருக்கிறதுனால வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் வச்சு சொல்றேன். எனக்கு வந்து ஊர்ல வந்து எல்லாமே பிடிக்கும். பட் வந்து என்னன்னா ஊர்ல ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா உனக்கு எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. இங்க சென்னையில வந்து அப்படி இருக்காது. நீ யூ கேன் பி எப்படி சொல்றது, ஒரு இண்டிபெண்டான ஃபீலிங் வந்து உனக்கு இங்க சென்னையில தான் கிடைக்கும். நான் ஊர்ல இருந்து வச்சு சொல்றேன். இப்ப வந்து நீ ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோ, உன்னை எவனுமே நோட்டீஸ் பண்ண மாட்டான். யூ ஆர் சம் பர்சன். ஓன் பிரைவசி இருக்கு தெரியுமா? அது வந்து இல்ல இங்க இல்ல ஊர்ல இங்க மட்டும் தான் அவன் கிடைக்கும். அவன் ஊருகார தொல்லை தாங்க முடியலன்றான். புரியுதா? ஏய், வேற ஒண்ணும் லைஃப் இல்ல. ஆஃப் இல்லடா பார்த்திபன் இது லைஃப் ஆஃப் பார்த்திபன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்தது இல்லையா? ம்ஹும். ஏய் அடப்பாவீங்களா, யாருமே இல்ல. அலெக்ஸ் நீ கூட வா. இல்ல நீ வந்து திரும்ப சொல்லு. அது லைஃப் இது லைஃப் இங்க ஏதாவது பாரு, கண்டென்ட் சொல்லு. லைஃப் இந்த டீ ஆஃப் போட்டு ஒரு குடிப்பான் நிமிஷம் அவனா? லைஃபா. லைஃப் ஆஃப் அந்த பார்த்திபன் பயலா? சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? ஆக்சுவலா என்ன இங்க பாரு, பண்ணுவான்? அவன் டே டு லைஃப் போடுவான் அலெக்ஸ். இப்போ கொஞ்சம் சுமார் தான். இவன் அவனை இல்ல இல்ல அவனை பாரு. அட்ரஸ் பண்ணதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் அட்ரஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா அந்த ஊரோட ரிலேட்டடா நான் சில வீடியோஸ் லைக் நான் சொல்றேன், இப்போ நேச்சர் ரிலேட்டடா நீ லைக் பண்ணிட்டே இருந்தா அதே மாதிரி வரும்ல. அந்த மாதிரி வந்து சஜஷன்ல தான் அவனை பார்த்தேன். அவன் ஒண்ணுமே இல்லடா, காலைல சிம்பிளா டீ குடிப்பான். பாப்பா தான் அவன் டே டு டே லைஃப்ல என்ன ஆமா. பண்ணுவானோ அதை போடுவான். ஆனா அது உனக்கு அந்த வீடியோ பார்க்கவே அவ்வளோ ஒரு பீஸா இருக்கும். ஹோல்சமா இருக்கும். ஹோல்சமா இருக்கும். ஆமா, அது பீஸா அந்த இருக்கும். நேச்சுரல் சவுண்டு எல்லாமே ஆஹ் அப்படியே இருக்கும் bro. ஒண்ணு இல்ல அலெக்ஸ். மாஸ்டர் ப்ரோ இல்ல உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? இங்க இல்ல பாரு, நான் இங்க பாரு. இல்ல கல்யாணம் ஆயிருந்தா 12 மணிக்கு எதுக்கு இங்க இருக்க போறாரு? இல்ல ஏன் இல்ல இந்த மாதிரி? இல்லன்னா பொண்ணு தேடுவோம். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம அது ஊர்ல பாத்துட்டு டாபிக் இது மாறுது. திருச்சி. பழக்க அது போறோம்ல. சரி சரி இல்ல அது இருக்கட்டும். இல்ல அவனோட ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, சின்ன வயசுல இப்ப ஒருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். இப்ப ஏன் எல்லாருக்கும் கல்யாணம் ஆசை வரும். சின்ன வயசுல எனக்கும் வந்ததுன்னு இருப்போம். புரியுதா? நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஒரு லைஃப் இது ஃபார்ம் ஆகுதுன்னா
உண்மையிலே இந்த நீ சொல்ற மாதிரி அந்த இயற்கை அதான் இந்த லியோ பாத்தல அந்த ஆமா மாதிரிலாம் இதுல எனக்கு எதுக்கு தோணல. கல்யாணத்தை சேர்த்தீங்க நீங்க? ஒரு எனக்கு அதான் புரியல இப்போ எனக்கு. இல்ல இல்ல அதான் ஸ்பேஸே அப்போ நல்லா இருக்கு ஓ என்டர்டைன்மெண்ட். இல்ல மேட்டர் நானா அதான் நான் சிட்டி லைஃப் தான் எதிர்பார்த்தேன். ஆனா சிட்டி லைஃபே இப்போ வந்துட்டு மோசமா போயிடுது ஏய் இங்க வந்துட்டு. மோசமா நான் சிட்டி லைஃப் எப்படி தெரியுமா டிஃபைன் பண்றேன் அலெக்ஸ்? கொஞ்சம் லக்ஸரியஸ் இருக்கு ஓகேவா, பட் ஆனா உன்னை வந்து ஒரு லைக் சொசைட்டி இல்ல இல்ல பாப்புலேஷன் ஒரு ப்ரெஷர் அது அது இல்ல வேற. சொசைட்டி உன்னை ப்ரெஷர் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். நான் வந்து அதை நிறைய பார்த்துட்டேன். ஓகே எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா பக்கத்தோட்டக்காரன் அப்பா சொல்லியா? அப்படி இல்லடா. ஏய் அப்ப ஃபேமிலில என்ன சொல்லுவ நீ? இப்போ இது வாங்கினா நெக்ஸ்ட் இது இல்ல வாங்கு. அது இல்ல அது பக்கத்தோட்டக்காரனே ஆமா மீன். நீ இது வாங்கினா இது வாங்கு. 20 லட்ச ரூபாய்க்கு வீடு, 20 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினியா, அப்ப அதுல 60 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டு. உன்ன இவங்க போய் இவளே எங்க சர்க்கிள்லயே சொன்னானே அதான் ஒருத்தன் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொருத்தவன கல்யாணம் பண்றாங்க. அப்ப அவன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு அதுதான் சொல்றேன். இதுல இந்த மாதிரி சொசைட்டி ஃபேமிலிலாம் சிட்டில வந்து கொஞ்சம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ரெஷர் போடுற ஃபீல் இருக்கு ஓகேவா. நான் அந்த லைஃப்பை பார்த்து இந்த இது பண்ணது வந்து நான் எப்போ திறமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து ஈரோடு போனேன் ஓகேவா. ஈரோடுல ஒரு இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மில் காலனி சொல்லிட்டு ஒரு இடம். அது ஒரு கல்யாண விஷயமா ஃப்ரெண்டோட கல்யாண விஷயமா அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். சுத்தி செடி தான் ஸ்டே பண்ணி எப்படி தெரியுமா அவங்க அந்த காலனில அலகேட் பண்றாங்க ஒரு வீடு சுத்தி இப்போ கேரளா செட்டப் எப்படி இருக்கும் அதே மாதிரி வீடை சுத்தி உனக்கு வந்து பிளான்டிங் இருக்கும். நீ ஏதாவது ஒரு செடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொய்யாக்கா மாங்காய் அது லொட்டு லொசுக்குன்னு இருக்கும். ஒரு காலைல ஏஞ்சா அந்த குயில் சத்தம் குருவி சத்தம் ஓகேவா. மாங்காய் செம்மையா இருக்கும். டேய் அவ்வளோ பீஸ்ரா லக்ஸ். வெயில் அடிச்சாலும் வச்சுக்கேன் அந்த சுத்தி அந்த எந்த இடத்துலயுமே வெயில் அடிக்காது. ஏன் தெரியுமா? ஃபுல் மரம். நீ அந்த இடத்துல ஃபுல் மரம். அதுல இல்லாம பிளஸ் அந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஒரு செட்டப் மாதிரி இருக்கும். எல்லா வீட்லயும் செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. எப்படின்னா ஸ்விம்மிங் பூல் ஈக்குவலா இருக்கும். தொட்டி கட்டி வச்சிருப்பானுங்க. அதுல வந்து தண்ணி தண்ணி தொட்டி. ஆமா தண்ணி தொட்டி அதை ஃபில் பண்றதுக்கு. ஒன்னு சொல்லிட்டா ஒரு நிமிஷம். இல்ல இல்ல நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த பீச் சைட் பக்கத்துல இருக்கிற ஹவுஸ் தான். புரியுதா? ம், வீடு ம், பீச் சைட்னா ரொம்ப கிட்ட, அதான் ரொம்ப கிட்ட இல்ல தான் கொஞ்சம். ஆனா தெரியும் பீச் கட்டிட்டு ம், போவோம். ஒரு 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 ரோடு கிராஸ் பண்ணா போர்டு தான் ஒரு இது மாதிரி. ம், புரியுதா? அதனால நான் அந்த பீச் சைடு புரியுதா? பீச் அதுவும் இயற்கை தானே, அதுவும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த கிராமத்து இதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த போய் கொஞ்சம்லாம் இருந்திருக்கேன். இது அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியா இல்ல இந்த சொந்தக்காரங்கலாம் இப்போ அந்த கல்யாணம் இந்த மாதிரிலாம் போயிருக்கேன். அந்த டைம்ல எனக்கு என்னென்ன புதுசா இருக்கும், நல்லா இருக்கும். புரியுதா? உண்மையிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னா ஆனா எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு என்ன தமிழ் ஃபீல் ஆகும், டக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எடுத்துக்க, இவன் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கணும் அப்பெல்லாம் அப்படிதான் இருக்குது. புரியுதா? ஏன் இப்போ கூட நிறைய ஓடல. அந்த அளவுக்குலாம் நீ மோசம் இல்ல ஹாஸ்பிட்டல் அலெக்ஸ். போறதுக்குள்ள ரொம்ப செத்து பயப்படுற போயிடுவேன். இல்ல இல்ல அளவுக்கு மோசம் இல்லைண்ணா. இல்ல உனக்கு புரியல. இப்போ நீ இல்ல உனக்கு மளிகை கடை கிராமம்னா நீ எங்க இருக்குது? ரொம்ப இதா எடுத்துக்கிறியா இல்ல நீ அந்த இல்ல மாதிரி எடுத்துக்கிட்ட சும்மா கிராமம் கேக்குறேன். இல்ல தெரியா? சும்மா கேக்குறேன். இப்ப நருட்டோ எந்த ஊர் நீ? நான் ராமநாதபுரம் சொல்றேன்ல. மளிகை கடை எங்க இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல? சூப்பர் மார்க்கெட்டே இருக்கும். நான் இருக்கேன். சரி இல்ல அலெக்ஸ் நீ சொல்றது புரியுது. டெவலப்டா இல்ல டெவலப்டு இல்லாத ஏரியா சொல்றேன். டெவலப்டு இல்லாத ஏரியால சொல்றேன். நீ டெவலப்டு எல்லாமே ஓகே ஓகே கோயம்புத்தூர் நீ அந்த மாதிரி புரியுது. இல்ல. நீ சொல்ற வந்து டெவலப்டு இல்ல. உள்ளக்க ஓகே புரியுது. ஐ மீன் சம் ஒரு ஆமா ஒரு வில்லேஜ் சொல்றேன். சிட்டி இல்ல, அந்த வில்லேஜ் கூட டவுன் இல்லடா. இல்ல. புரியுதா? ஓகே டவுன் இங்க ஓகே இருக்கு. பாரு ஓகே. டவுன் சொல்றேன். ரூரல் வில்லேஜ் சொல்லிருக்கேன். நீ ரூரலா உள்ள போய் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இருக்க. புரியுது. அததான் சொல்றேன். ஏன்னா பீஸ்ஃபுல்னா இல்ல அதுதான் இங்க பாரு உண்மையான நீ பீஸ். சொல்றது நான் 100% அக்செப்ட் பண்றேன். ஆனா இப்ப நான் போன இடம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் எல்லாம் கிடையாது ஓகேவா. அண்ணா அந்த டவுன் ஏரியால அந்த செட்டப் வச்சிருக்கீங்க. காலனிக்குள்ள எல்லாமே இருக்குடா. ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு. அதான் டவுன் வேற. ஆமா அதான் டவுனுக்குள்ள இப்படி ஒரு செட்டப் பண்ணி அவன் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா இப்போ வெயில் வந்து என்ன அடிச்சாலும் அது கீழே படாம அது அங்க இருக்கவங்களுக்கு பட்ட தெரியுதே இல்ல. ஏன்னா மரம் மறைச்சது. அங்கங்கதான் வெயில் ஸ்பாட் இருக்கு. உண்மையில இல்ல அந்த இல்ல மண் வாசனை, மர ஓ வாசனை கூட ஓ வந்துட்டு இது சொன்னா சிலது கேவலமா இருக்கும். அதாவது மாட்டு சாணி வந்துட்டு இவங்க ரோட்ல இதெல்லாம் பண்ணி கோலம் போடுவாங்க. ஆனா அதுவே சில டைம் வந்துட்டு நல்ல ஸ்மெல் மாதிரி அது தெரியல. அந்த ஸ்மெல்ல இல்ல வேற ஸ்மெல் இது வரி அடிக்கும். அதாவது அது அதான் வில்லேஜ் சைட்லயே அது ஒரு நல்ல வைப்பு தான். ஆனா நாங்க வெள்ளத்துல இருப்போம். எங்களுக்கு நான் எதுக்கு பேசணும் முதல்ல? இதுல நான் எதுக்கு இதுல பேசணும்? இன்னொன்னு என்ன தெரியுமா? என் தலைவன் ஹாரிஸ் ஒரு டயலாக் விடுவான். லைஃப் பீஸ்ஃபுல்னா என்னைக்கு தெரியுமா? நீங்க வந்து அலாரம் வைக்காம ஏஞ்சுக்கிட்டா பீஸ்ஃபுல் அப்படின்னுவான். அதெல்லாம் நீ ஒரு ஸ்டேஜ் அலாரம் வைக்காம எந்திரிக்கணும்னா நான் எப்போ அதுதான் எந்திரிக்கிறது? சொல்றேன். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல கஷ்டம். நம்ம கமிட்மெண்ட்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டோம். கோழி கத்துறதா? ஆமா நீ ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா நீ அது செயின் லாக் மாதிரி. நீ அது வந்து ரொட்டேட் ஆயிட்டே நான் இருக்கும். இப்பதானே அது பிரேக் பண்ணேன். மார்ட்டோ இது மான்ஸ்டர்
சென்னையில அவன் அவன் நாட்டுக்கோழி கடையில இருந்து பார்த்து எல்லாம் அவனை பிடிச்சி சமைச்சுக்கிறானுங்க. ஒரு கோழியை வாங்கி இந்த வளர்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துன்னு போயிடுவான். புரியுதா? ஏய் நான் சொல்றது இங்க பாரு, அலாரத்துல இருந்து ப்ரோ குளிக்க இங்க போயிட்டான்டா பாருங்க, அவன். எங்க வீட்ல மொத்தம் 30 கோழி கிட்ட இருக்கு. ஆடு வந்து 65 ஆடு இருக்கு. ஏய் அட்ஜஸ்ட் அலெக்ஸே பண்ணி அந்த போயிடலாமா? அந்த கிராமமே அந்த ப்ரோ அந்த இல்ல லைஃப் ஒரு வேற நிமிஷம் இல்ல லெவல்ல இருக்கும். ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல எங்க தெருவை தாண்டி நீங்க பைக் எடுத்துன்னு போகும் 30 நாய் பின்னாடி வரும். 30 நாய் சும்மா சர்றன்னு பின்னாடி வரும். எங்க இருந்து வரும்னு தெரியாது உங்களுக்கு. ஆனா நாங்க என்ன சாப்பிடுற மாப்பிள்ள? மேக்ஸிமம் வந்து அதுதான் ப்ரோ. எப்ப ம். தேவையோ நாங்க ஆ. நாட்டுக்கோழி தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஆமா ஆமா மயிலாப்பூர்ல கூட நான் நாய்க்கறி பிரியாணி போட்டு மாட்டேங்க நானுங்க போலீஸ் தான் இதுல வச்சு. அட பாவி. அது ஒரு இல்ல நல்ல லைஃப். இல்ல எனக்கு ஒரு டவுட் எப்பயுமே. அது என்னடா நாட்டுக்கோழி சாப்பிடுறவங்களா ஒரு கெத்தாக்குறீங்க, எனக்கு புரியல. நாங்களாம் இல்ல போட்டா நான் ஒரு சாப்பிட தடவை நீங்க இல்ல ஒரு டைம் நாட்டுக்கோழி வீட்ல குழம்பு இல்ல சாப்பிட்டது இல்லையா? ஒரு டைம் இல்ல நீங்க அப்படி இல்ல இல்ல நாட்டுக்கோழி நான் குழம்பு ஒரு டைம் சாப்பிட்டது இல்லையா? இல்ல ப்ரோ ஒரு டைம் நான் வீட்ல கேட்டேன். அது என்னன்னா ஏன் இப்போ வீட்ல மட்டன் ரேட் அதிகமாகுதுன்னாங்க, அதிகமா ஏறுன்னு போகுதுன்னு. ம். சிக்கன் வாங்க வேண்டியதானே சொன்னா அந்த பிராய்லர் சிக்கன் இது பண்ணாங்க. சரி நாட்டுக்கோழி என்னன்னு கேட்டா நாட்டுக்கோழி எங்கடா இப்ப நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. போண்டா கோழி. அதுவே இவங்க தான் இது பண்ணி அதான் இங்க வந்துட்டு பெருசா தான் அதுவும் கிடைக்கிறது இல்ல. அதான் ஆனா இவங்க எல்லாம் பத்தியா இவங்களே வளர்ப்பாங்க இவங்களே இருப்பாங்க. அதான் எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணி இருப்பாங்க. ஆனா அதனால தான் நான் காடை செம்மையா இருக்கும் தெரியுமா மாஸ்டர். காடை அது வேற எங்கடா level. அலெக்ஸ் 2 வாயில முடிஞ்சிடும்டா. அது வச்சு அது ஏய், நீங்க நீங்க 10 ஆனா கடை இல்ல வாங்குங்க. காடை இன்னும் வந்து இல்ல அது நல்லா ஒரு டேஸ்ட் ஆளுக்கு 10 சாப்பிடணும்னா கடை செம்மையா இருக்கும். வாங்குங்க. அது இதுவாயிடும். காட்டுக்கடை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். இல்ல இல்ல காடையே டேஸ்ட் தான். டேஸ்ட் தான். ஆ, சி இப்போ என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கேன், நான் என்ன சொல்றேன்னா நாட்டுக்கோழி நல்லதுதான், ஓகேவா? ஆனா என்ன பண்றது சொல்லு, நாட்டுக்கோழி ரேட்டு ஒரு கிலோ ரேட்டு எவ்வளோ? 700 ரூபா 600 ரூபா. ஆமா சீசனுக்கு ஏத்த 750 மாதிரி ரூபா. அது ரேட் ஏத்துறானுங்க. வீட்டுல தான் சொன்னாங்க டேய் நாட்டுக்கோழிக்கு நீ மட்டனே அததான் வாங்கிடலாம்டா சொல்றேன். எங்க ஏய் வீட்டுல. 650 ரூபாடா. கிலோ நீ கணக்கு லைவா எடுத்தா வருமான்னு தெரியல. நீ இல்ல லைவா எடுத்தா நாட்டுக்கோழி கிலோ கணக்கா இல்ல வந்து நீங்க கோழி கிலோ வாங்குவீங்களா? நீ கிலோ கணக்குல வராது. கோழி நீ இங்க பாரு, நீ கோழியே எடுத்தாலும் லைவா போட்டனா ஒரு ரேட்டு, அதை அடிச்சு ஆமா. போட்டு அதாவது வெட்டி போட்டானா அது ஒரு ரேட்டு. இல்ல நருட்டோ என்ன தெரியுமா எனக்கு பாதி குத்துரு பாதி அவங்ககிட்ட குத்துருன்றாங்க. ப்ரோ முழு கோழி வாங்குனீங்கன்னா ரேட் அதிகம் ப்ரோ. இப்ப முழு கோழி வாங்குனீங்கன்னா ரேட் அதிகம். அதுல கழிவுகள் இருக்கும். சுத்தம் பண்ணிட்டு முழு கோழி வாங்கினா ரேட்டு கறியா கம்மி. வாங்குனீங்கன்னா என்ன கொஞ்சம் கம்மியா அப்போ இருக்கும். தீனா அதான் இங்க பாரு, இது 600 ரூபா தீனா முழு கோழி. பேசுன இது முழு முழு கோழி கோழி வாங்கினா வாங்கினா ரேட்டு கம்மி. இல்லடா, இவன் சொன்ன மாதிரி வாங்கினா 500 இல்ல ரூபா. கடையில அதை தாண்டா சொல்றது நீங்க கேளுடா. சொல்றது கடையில. 400 ரூபா 450 ரூபா வரும். நீ லைவ் சிக்கன் எடுத்தா ஒரு கிலோ சொல்றேன் 450 ரூபா என்னமோ வரும். இன்னைக்கு ரேட் எனக்கு தெரிஞ்சு 450 420, ஓகேவா? அதே நீ பிராய்லரா? வந்து நாட்டுக்கோழிடா. பிராய்லர் வந்து நாட்டுக்கோழி ப்ரோ, நாட்டுக்கோழி. பிராய்லர் 250 220 தான் இப்போ ரேட். இந்த அதான பார்த்தேன். போன வாரம் வாங்கினேன். நான் சிக்கன் மேண்டேட்டரி வாங்கி போட்டா என் வீட்டில் கண்டிப்பா சிக்கன், ஏன்னா நான் பெட் இருக்கு. நான் சிக்கன் பீஃப் எப்பயுமே ரொட்டேஷனல் வச்சுட்டே இருப்பேன், ஓகேவா? நாட்டு ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லக்கூடாது. சொல்றேன். இப்போ சொல்லாது. நாட்டுக்கோழிக்கு போய் இன்னைக்கு நிக்கிறேன். சரி லைவ் எடுத்து போட்டு அவன் கட் பண்ணி சுடு தண்ணியில ஊற வச்சு தோலை உரிக்கிறதெல்லாம் கஷ்டம். சரி உரிச்சதை வச்சு வாங்கலாம்னு பார்த்தா 600 ரூபா என்னமோ சொன்னா. 580 ரூபா 600 ரூபாட்டான்டா. ஐயோ ஓ, ஆளா விடுறாங்க. இல்ல சிக்கன் புரோட்டீன் இதெல்லாம் ஓகே தான். நான் அதான் நான் சொல்லியிருக்கேன் 8th இருந்து எனக்கு சிக்கன் மேல வெறி ஆயிடுச்சு. சிக்கன் ஃபுல்லா சிக்கன் இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியுது இதான் பிராய்லர் இது வந்துட்டு உண்மையான அதான் பெருசா சத்து இல்ல, நாட்டுக்கோழி தான் சத்துன்னு இது பண்ணும்போது. ஆனா இதுல அப்பெல்லாம் பரவாயில்ல, அப்ப இருக்கிற சிக்கன் இது பரவாயில்ல. இப்பெல்லாம் சிக்கன்ல சத்து இருக்குதான்னு கூட தெரியாத மாதிரி தான் நிறைய ரொம்ப இவனுங்க போடுற இந்த பவுடரு, அந்த புரோட்டீன் பவுடர் இல்ல அது எனக்கு இதுன்னு இல்ல சொல்லிட்டு. இல்ல இல்ல புரோட்டீன் போடுறது மேட்டர் இல்லை. எனக்கு என்னன்னா சிக்கன்ல உண்மையிலே சத்து தான் இருக்கும், புரியுதா? இவனுக்கு போடுற வீடியோல பார்த்து நம்மளுக்கே பிரெயின் வாஷ் ஆகுதுன்னு இல்ல புரியுதா? அலெக்ஸ், அலெக்ஸ் ப்ரோ, சிக்கன் நீங்க சக்க பிராய்லர் மாதிரி நீங்க நாட்டுக்கோழில ஒரு இல்லடா, நிமிஷம், சைடு சயின்டிபிக்கா எஃபெக்ட்ஸ். நீ ஒரு வந்து நிமிஷம். நீ நிறைய பாய்லர் சிக்கன் சாப்பிட்டனா ஹார்மோனல்ஸ் சேஞ்சஸே நடக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இந்தியால இருக்கிறத விட தமிழ்நாட்டுல எடுத்துக்கோ. இதனாலதான் இல்ல அதான் இந்த பிசிஓடி பெண் ப்ராப்ளம். குழந்தைங்களுக்கு ஆமா வந்துட்டு அதிகமா சீக்கிரம், இல்ல ஆமா பெண் குழந்தைகள் அதிகமா குடிக்கூடாதுன்னு ஆமா சீக்கிரம் கொடுக்கூடாதுன்னு அவங்க வந்து இந்த ஏஜ் அட்டன் அதெல்லாம் ஆகுறது குழந்தைங்க. சீக்கிரம் ஏஜ் அட்டன் ஆகுறது அந்த இதை மாதிரி விட எந்த ஏஜ் அட்டன் விஷயம் ஆகுறதை விட வந்து மோஸ்ட்லி அலெக்ஸ் இப்ப என்ன நடக்குது, பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ அலெக்ஸ் வந்து ப்ரோ, இந்த தமிழ்நாட்டுல எந்த ஒரு பொம்பளை நாட்டுக்கோழிக்கும் பிள்ளைகளுமே வந்து பிராய்லருக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா சீர்கட்டி ப்ரோ? இல்லாம இருந்ததே இல்ல. கறியோட அந்த டேஸ்ட்ல. நான் இல்ல நாட்டுக்கோழி இது சாப்பிட்டுருக்கேன். ஒரு ஒரு அது எப்படின்னா
எனக்கு பிராய்லர் சாப்பிடும்போது அந்த இது எப்படின்னா ஒரு 2-3 பைட்ல வந்துட்டு போகும்போது அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சிக்கன் ஃப்ரெஷ்ஷோடைய அந்த ஒரு அந்த டேஸ்ட்னஸ் தெரியும்ல, டேஸ்ட்னஸ் அந்த ஒரு கவுச்சி இருக்கும்டா, அது ஒரு இது கவுச்சி மாதிரி. இருக்கும்டா அதுல. இல்ல 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 அது இல்ல, அப்படி மேட்டர் இல்ல. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இப்ப நாட்டுக்கோழி வந்துட்டு கொஞ்சம் இன்னும் டைட்டா, இது ப்ரோ எப்படின்னா ஹார்டா இருக்கும், லைட்டா ஹார்டா காடை இருக்கும். ஹார்டா இருக்கும். காடை மாதிரி ஃபீல் ஆச்சு. ம். காடை மாதிரி அந்த ஹார்டா ஃபீல் இருக்கும். இருக்கு. பிளஸ் கறி வந்து கறி கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ப்ரோ, கறி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதான் சொல்றேன், அந்த ஃப்ளஷ் வந்துட்டு கொஞ்சம் அது டைட்டா. சாப்பிடும் போதே அது எங்கேயோ கொண்டு போயிடும் டேஸ்ட்ல. அது நீங்க ஐயோ பிராய்லரை ஒப்பிடவே எங்கேயோ முடியாது. ப்ரோ கொண்டு இப்ப போகுது. டேய் இல்ல 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 ரொம்ப முதல்ல இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இல்ல 95% என்ன 97-98% இந்தியா சிக்கன் தான். சிக்கன் வந்துட்டு சென்னையில சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு பிராய்லர் தான், புரியுதா? ஏன் நீங்க இதான் ஹோட்டல்ஸ் இது ஏன் வீட்டுல வாங்கி போறதுல எல்லாமே பிராய்லர் தான். அதனால யாருமே இது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இல்லடா. ஆனா அலெக்ஸ் அதுல தான் அது சொல்றேன். வந்து இப்போ அது ஒண்ணு பார்த்தேன். ஓகேவா, இந்த கேர்ள்ஸ் இஷ்யூஸ் அது ஒண்ணு காமனா வந்திருக்கு எல்லாருக்குமே. இன்னொரு இஷ்யூஸ் நான் பார்த்தது என்ன தெரியுமா? நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. டேய் 10வது படிக்கிற பையனே 6 ஃபீட்ல இருக்கானுங்கடா. ஆமா ரீசெண்டாப்பா நான் பாக்குறேன். ப்ரோ பயங்கர என் குரூத்தா தம்பி ப்ரோ இருக்கானுங்கடா. இதுல ப்ரோ இல்ல என்னன்னா என் தம்பி சித்தப்பா பையன் இங்க சென்னையில தான் திருவல்லிக்கேணியில 6 இருக்கான். ஃபீட்ல இருக்க இதை அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து எனக்கு டேய் எனக்கு இப்போ அண்ணன் மாதிரி தெரியான் ப்ரோ. இங்க பாரு ஏஜ் எனக்கு இங்க பாரு ஆ, என் ஃபேமிலிஸ்ல வந்து ஹைட் வந்து அவங்களோட அதான் எங்களோட அப்பா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி. பட் நாங்க இங்க தான் தம்பி செட்டுங்களாம் இருக்காங்களே எல்லாருமே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6, ஒருத்தன் 6.1, எங்க அண்ணன் 6.3, இன்னொருத்தன் 6.2. ஃபியூச்சர்ல 10 வயசுல பிபி சுகர் வந்துடும் நினைக்கிறேன். டேய் டேய் ஹைட்டுக்கு என்னடா பிபி சுகர் பைத்தியம். இல்ல இல்ல, இந்த ஃபியூச்சர்ல இப்ப சாப்பிடுற இந்த இதுக்கு ஆமாமா அது சத்தியமா வந்துரும். நீ இது இது வரலான்னு. கேளு இப்போ அலெக்ஸ், இவங்க எல்லாமே இந்த ஹைட்டு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குல்ல. இப்போ எப்படின்னா எங்க அண்ணனுக்கு குழந்தை அவங்களா இருக்குல்ல. ஏய் அவன் பார்க்க எல்கேஜி குழந்தை மாதிரி இருக்க மாட்டான்டா. ஏதோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான். புரியுதா நான் சொல்றது? பயணம் நல்லா டப்புக்குன்னு வளர்றான், நம்மள கைத்தட்ட வேண்டியதுதான். டேய் யூஜா இருக்கானுங்கடா. நான் பார்த்த வரையும் இப்போ இந்த ஜென்ரேஷன் 2G ஜென்ஸ் இல்ல அது இல்ல உண்மைதான். இவனையும் இந்த ஒரு இல்ல ரோட்ல இந்த இல்ல ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுங்கிட்ட போய் கேட்பாங்கல்ல மைக் யூடியூப் சேனல்ல. ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு அதான் இந்த எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடி கவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு சும்மா அதை லூஸ் மாதிரி கேட்டுன்னு இருப்பானுங்க. ஒரு பொண்ணுகிட்ட எழுக்கும்போது என்ன சொல்லிடுறோம், நான் சொல்லிடுவோம் அது ஆன்சர். அது ஏன்னா ஆன்சர் அது எது ஒன்று இருக்கட்டும். அந்த பொண்ணுடைய வயசு என்னன்னு கேட்டா நருட்டோ 19 கரெக்டா ஞாபகம் 19 சொல்லிச்சு. பொண்ணு பார்க்க எடுத்தமாக்குது 23 இருக்கும். 23-25 மாதிரி இருக்குது லுக்கு. சத்தியமா நீ 19 நீ நம்பவே மாட்டேன். எவ்வளோ நான் மான்ஸ்டர், நான் எப்படி சொல்லி ஞாபகதா. நான் 12th பர்சனுங்கிறேன். என் கிளாஸ்ல 2 பொண்ணுங்க அதை பார்க்க 8th ஸ்டாண்டர்ட் போன மாதிரி இருக்கும், புரியுதா? சின்ன பொண்ணுமா? அதனாலதான் நான் பேச இல்ல அதை நான் படிக்கும் போது. ஓகே. ஆனா இப்ப பாத்தியா 19 வயசு ஆகுது. ஆனா அந்த பொண்ணு பார்க்க இவளையும் இந்த ஆன்டி சிவானி மாதிரிலாம் இருக்குது. நாராயணன் நான் இருக்கும். படிக்கும் போதுதான் அதுவே ஆன்டி மாதிரி தான் இருக்கும் சிவானி நாராயணன். இதுதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அலெக்ஸ். இதெல்லாம் வந்து நான் வந்து ரீசெண்டா பார்த்தேன். அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அந்த 2000 எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் 2008 இல்ல ஹாஃப் அண்ட் ப்ராப்ளம் இருக்கு மான்ஸ்டர். அப்படியா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் தாடி வந்துருச்சு, ஃப்ரண்ட்ல வந்து அவ்வளவு ஏறிடுச்சு. பாஸ்க்கு வந்து வயசு என்னன்னு கேட்டோம்னா 20-21ங்கிறாங்க. பார்த்தா போல்ட் ஆகுது. அது ஜெனட்டிக்ல வர ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அதுல. அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு பேருக்கு இருக்கு. இதாகுது. நிறைய பேருக்கு நான் பாக்குறேன். ஆனா ஆக்சுவலா அப்படி தாடி வந்து ஒழுங்கா கேர் பண்ணா கேர் பண்ண. அதெல்லாம் நீ என்ன கேர் பண்ணாலும் சரி, ஜெனட்டிக்ல உனக்கு வந்துச்சுன்னா உன் ஜீனுக்கு ஏத்த மாதிரி தான் அது இருக்கும். இல்ல இதனாலதான் வீட்டுல கேட்டுக்கிறது. அப்பா தாத்தாலாம் எல்லாருக்கும் நல்லா கருகருன்னு முடி சுருட்ட முடியும். எனக்கும் கருலியா தான். அதனால கொஞ்சம் நெக்கில ஊருக்குள்ள தெரியாது. தெரியாதா? நல்லா எண்ணெயே வைக்க மாட்டேன் வீட்டுல. தள்ள வச்சு எப்பனா வைப்பாங்க. அதான் எனக்கும் முடிக்கு பஞ்சமே இல்ல. ஸோ இஸ் ஜாலி தான். சரி இப்போ என்ன மேட்டர்னா இவனுங்கெல்லாம் 2000 நம்மலாம் இல்ல ஃபங்கு. இந்த 2000 இது ஒண்ணுத்துல மட்டும் தான் பெருமையா சொல்லி. அதேதான் விடு, என்ன பண்றது. 2010க்கு மேல வளர்ந்தவனுக்கு எல்லாருமே யூஜா இருக்கானுங்கடா அலெக்ஸ். எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. என்னதான் என்னதான் இவனுங்க சாப்பிடுறானுங்களா இல்ல என்னதான் கான்செப்ட்? ஒருவேளை இந்த சிக்கன் தான் கான்செப்டா? எனக்கு அப்படிலாம் தோண வைக்குது. இதான் ப்ரோ சில ஜீன் டைம் மாற்றம் ப்ரோ. டெக்கக்லாந்து போனோம்டா. ஓகேவா, நாங்க போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கலாம்னு. இது அந்த ஓஎம்ஆர்ல ஏதாவது இங்க இது பூந்தமல்லி கிட்ட ஒன்று இருக்குமே, அங்க போனேன். ஓகேவா, நான் வந்து ஷார்ட்ஸ் எங்க வாங்குறதுக்காக போனேன். ஓகேவா, போயிட்டு
நான் அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த டேபிள் டென்னிஸ் அங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தான் ஒருத்தன். நான் என்ன ஜென்ரலா நினைச்சேன், இருப்பான் போலடா 11th 12th இருப்பான் போல அப்படின்ட்டு அப்படிதான் நினைச்சேன். டெக்காத்லான் இல்லையா? 11th 12th இருப்பான் போல அப்படிதான் நினைச்சேன். அவங்க அம்மா வந்துட்டு, டேய் ஒழுங்கா இங்க வா, உனக்குலாம் வேணாம், இதெல்லாம் வந்து 15 இயர்ஸ்க்கு மேலதான். அப்போ 15 கூட இல்லையா, எனக்கு தூக்கி போட்டுருச்சு. 15 வயசு கூட இல்லடா அவன். அவனை பார்க்க 18 வயசு பையன் மாதிரி இருக்கான்டா அவன். அது எனக்கு தூக்கி போட்டுருச்சு. அவன் ஹைட்டுக்கும் பாடி வெயிட்டுக்கும். அதுதான் பார்த்தா சொல்றேன், ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாத்துறேன், நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாத்துறேன். அதுக்காக நீ சிக்கனை பிளேம் பண்றியா பத்தியா? வேற என்னத்த பிளேம் பண்ற சொல்லு. சரி விடு, சரி சரி விடுங்க. இல்ல அதுதானே உண்மை. உங்களுக்கு நீ நம்பலனால அதான் நெசம். உங்களுக்கு எல்லாம் பொறாமட்ட அவ்வளவு வளர முடியல. மாஸ்டர் ப்ரோ கேக்குதா? இல்ல அப்படின்னா நான் வந்து ஒரு 12வது படிக்கிற வரைக்கும் கிராமத்துல நீ தான் சிக்கன், இருந்தேன். டேய் நீ கோழியா தான் பாரு, சாப்பிட்டேன். நாட்டுக்கோழி சாப்பிடறடா பைத்தியம், உனக்கு வராதுடா. சொல்லு ஆதி, சொல்லாதி. பின்ன ஒரே வாயில அடைச்சிட்டீங்க. நல்ல வேலை நான் சீ ஃபுட் வெறியும். இல்ல நானும் ஜெயின்ரா பட்ட மாதிரி இருந்திருப்பேன்ல. அலெக்ஸ்லாம் வந்து மெர்மைட் ஆயிடுவான். கண்ணி மாஸ்டர் ப்ரோ கேக்குதா? கேக்குதா ஆதி? இல்ல விஜய் கண்ணி சொன்னா ஒத்துக்கலாம். இல்ல இந்த ஒரே கடல் கண்ணிக்கு தான் ஆதி ஏதோ பேசுறான், நான் பேசாதே. வால் அதான் ப்ரோ நீங்க சொன்னதுதான். இங்க ஒரு பையன் இப்பதான் 9th முடிஞ்சு 10th போறான், ஏதாவது 12th படிக்கிற மாதிரி இருக்கான் ப்ரோ. நீ அவங்ககிட்ட போய் என்ன கேட்ட? ஏன்டா ஷோ திங்கிற, என்னடா திங்கிற, என்னத்த எதுக்கிட வளர்றேன்னு. என் தம்பியோட ஃப்ரெண்டோட சொந்தக்கார பையன், அவன் எங்க வீட்டு எழுத்தாப்புலதான் வந்தான். என்னடா தம்பி 12th எக்ஸாமா என்ன அப்படின்னு கேட்டான். நானா இப்பதான் 10th போக போறேன் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா. 10th போக போறியா? இதுல இல்ல இது நான் படிக்கும் போது நோட் பண்ணது என்ன தெரியுமா மாஸ்டர்? 11th பஸ்ன்னு பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு பஸ் வெயிட் பண்ணிட்டு வரும். எனக்கு தெரிஞ்ச பையன் தான், புரியுதா? தெரிஞ்ச பையன் அவன் நிக்கிறான். அவன் நார்மலா தான் இருக்கிறான், புரியுதா? அவன் அப்ப வந்துட்டு 8th பஸ்னுறான். நல்லா கேட்டுக்க, 8th படிக்கிற பையன் 11th பஸ்னுறான். ஏன் ஏதாவது நம்மள விட பல்காவும் நம்மள விட வேற மாதிரி இருக்கான் ஒருத்தன் பக்கத்துல ஒருத்தன். நான் ஏதோ வேற கிளாஸ் நினைச்சுக்கிறேன். பார்த்தா அவனும் 8th புரியுதா? இது என்னன்னு புரியாது. அவன் என்னத்த தின்றான்னு கூட தெரிய மாட்டேது. அது என்னன்னு புரியல. 8th ஸ்டாண்டர்ட் பையன் பார்க்க 12th பையன் மாதிரி இருக்கிறான். அவன் நான் 11th பஸ்னுக்கிறேன். புரியலடா சிலரா ஜி நம்ப எனக்கெல்லாம் எப்படின்னு தெரியலடா. 90s இது பரவாயில்ல தெரியாதா? இல்ல பொண்ணுங்கலாம் 6 feetலாம் இருக்குது தெரியுமா? பொண்ணுங்க 6 feetலாம். நான் நிறைய பாத்து. என் மாமா பையன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, மாஸ்டர் ப்ரோ. என் மாமன் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் 7th போறான். ஆனா 5th படிக்கிற பையன் மாதிரி இருப்பான். எனக்கு என்னன்னே தெரியல, ஏன்டா இவன் இன்னும் வளராமலே இருக்கான் அப்படின்னு தோணுது. அதான் ஃபாதர் ஜீன் ஒண்ணு. இப்போ நான் ஒரு அப்படிதான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல. 10th 11th படிக்கிற வரைக்கும் காலேஜ் போகும்போது சடசடன்னு இருந்துச்சு. ரொம்ப லீனா இருந்தவன்டா நானு. நான்லாம் இப்போ 100 110 கிலோனா நம்புவீங்களாடா? ஐயோ 100 கிலோவா? அப்படின்னா நம்புவியா? போது ஓகே. டஃப் கொடுக்க ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து அவன் பண்ணி மாதிரி இருந்தா அவனும் என் தேசப்பேடா. சரி விடுங்க. இல்ல 6 feetனால கொஞ்சம் மேனேஜ் ஆயிரும். ஆமா 6னால அது ஓகேவா? ஆனா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வெயிட் அப்ப விஷால கூட போய் டஃப் இல்ல வெயிட் ஏறிடும். ஒரு ஏஜுக்கு மேல நீ சாப்பிட ஆரம்பிச்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். அதெல்லாம் ஒரு காமெடி சொல்லட்டுமா? ஒரு காமெடி சொல்லட்டுமா? சொல்லு காமெடியா. நான் ரோட் ஷோனா அது அப்படி இருக்கணும் அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. கேரமநாடு சிவாஜி கண்ணில் படும் முறை பகிரவும். முதல்ல இல்ல அதுக்கடுத்து நம்மாளுங்க சொல்றாங்க, ஏண்டா டேய் நீங்க பண்றதே விஜய பார்த்துதான் பண்றீங்க, இதுல விஜய் கண்ணில் படட்டுமா? விஜய் கண்ணில் படக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. அவரை பார்த்துட்டு அடுத்த நாளே கிளம்பி மதுரைக்கு வந்துட்டாருன்னா உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஆயிருமா? இல்ல எதுக்கு அந்த மாதிரி? ஏற்கனவே போயிட்டாரு. அப்புறம் கவசம் தான் பண்ணணும். இல்ல வேண்டாம். இல்ல அதாவது
எவனாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் கீழே கமெண்ட் ஏதாவது கண்டென்ட்டை போட்டா அதை அதோட விட்டுறணும். நம்ம சுயசா கண்டென்ட் ஆக்க கூடாது. ஆமா புரியுதா? உண்மை அலெக்ஸ் அல்டிமேட். இல்ல எவனா இல்ல எவ்வளோ கோச்சுக்காதடி, நான் எது சொல்றேன்னு சொல்லி நான் விளையாட்டுக்கு தான் ஒரு சொல்றேன். நிமிஷம் தான் இல்ல நான் இல்ல சார் நம்ம சார் படிச்சாராம், வேற எதுவும் இல்ல. ஆனா இல்ல மேட்டர் என்னன்னா, ஆனா என்ன மேட்டர்னு தெரிய வைக்காத அளவுக்கு ஒரு மேட்டர் பண்ண பாத்தியா? அதான் மேட்டர். மறந்துட்டேன். என்ன மேட்ரு? இருறாடி. ரோட் ரேஸ் என்ன என்ன பேசியிருந்தோம்? ரோட் ரேஸ் என்ன பேசியிருந்தோம்? ரோட் ஷோ வச்சு ஜெயின் இல்ல ஜெயின் ரோபோட் ஆல்ரெடி தான். ஆல்ரெடி இது காட்டு. ஆல்ரெடி அப்புறம் மாஸ்டர் பேசுங்க, நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல மான்ஸ்டர் என்ன எம்டிசி பஸ் எல்லாம் மண்டை அடிக்குமே மான்ஸ்டர். எப்படி இதெல்லாம் ரொம்ப ஒரு போச்சு. எம்டிசி பஸ் கண்டிப்பா மண்டை, பல எம்டிசி பஸ் பாத்திரியா? கண்டிப்பா மண்டை அடிக்கும் உனக்கு. விஷால்லாம் விஷால் வண்டி தெரியாதா? பிரச்சனை மண்டை அடிக்கும் உட்காரும் போது இந்த முட்டி தாண்டா இடிக்கும். அதான் ஆமா அது ஆமா நிக்கிறதுலாம் நிறைய பிரச்சனை அப்ப முட்டி போட்டு உட்காரு. முட்டி போட முடியாதுடா, சீட்டுக்கு முன்னாடி ஒரு சீட்டு இடிக்கும். இதுல இன்னொரு இல்ல உண்மையில இல்ல நான் பாஸ்கெட் பால் இருக்கும்போது சொல்லுவாங்க, சப்பலங்கோல் போட்டு உட்காராதீங்க, வளர முடியாது. அந்த சார் சொல்லுவாரு அப்படி. ஆனா நம்மளுக்கு அப்புறம் போ அப்படி சப்பலங்கோல் போட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு இருக்கும்போது சப்பலங்கோல் போட்டு அது கூட பரவாயில்லடா. இதுல இன்னொரு விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டுவோம்ல, கை இடிக்கும் பாரு, கை முட்டி எல்லாம் இடிக்கும் திருப்புறப்போ. அது இன்னும் கொஞ்சம் எரிச்சல் ஆகும். அது அந்த டைம் எங்க இடிக்கும்? கால்ல முட்டியில நான் மேல வச்சு ஓட்டும் போது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அது நம்ம மொழி. அது சென்னையில இருக்கிறவங்க தான் தெரியாது இந்த மொழி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல தெரியும், நம்ம லாங்குவேஜ் கீழே புரியும் புரியாது. புரியுதா? நீ வந்து ஒரு இது போட்டுறணும் ப்ரோ. இல்ல என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான். இல்ல ஃப்ரெண்டு டியோ ஓட்டுவான். ஆனா அவன் பின்னாடி தெரியாம உட்காந்துட்டான். 8 போடுறான், 7 போடுறான், 19 போடுறான். போயிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு தான். எனக்கு என்ன பயனா, செக் போஸ்ட், இந்த துறைப்பாக்கம் செக் போஸ்ட்டை தான் தாண்டி அதுக்கப்புறம் படூருக்கு அடுத்து கேளம்பாக்கம் போனோம். கேளம்பாக்கம் ஃப்ரெண்டு வீடு வந்துட்டு கூப்பிட்டுருந்தான். இவன் கேளம்பாக்கம் போறதுக்குள்ள யூ சை கேளம்பாக்கம்னா எங்க இருந்து? இங்க ஓயாமூர் ரோட்ல இல்ல படூர் போயிட்டு கேளம்பாக்கம் பக்கத்துல ரூம்மேட் தங்கியிருந்தான். பசங்க எல்லாம் ஒருத்தவங்க டாமினேட் பண்றதுன்னா பிறந்துதான் ப்ரோ வரணும். இனிமே எவனாவது வந்துதான் வந்து நம்ம டாமினேட் பண்ணணும். அந்த அளவுக்கு பண்றாங்க ஒவ்வொரு இல்ல அவங்க பண்ணிட்டோம். ஆனா அதை ஸ்பெஷல் நம்ம பண்ணக்கூடாது. புரியுதா? ஏன்னா இல்ல நான் படிக்கல அலெக்ஸ், நான் படிச்சு சிரிச்சுக்கிறேன். இன்னைக்குதான் அலெக்ஸ் மத்தியானம் உட்காந்து ரெட்ரோ பார்த்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. நீ நம்ம ஊரு போறது புண்ணா கிடந்தேன் போடு பாடு. எப்படி படம்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ சொன்ன மாதிரிதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அடுத்து தேவையில்லாம அந்த ட்ரைபுக்குள்ள கொண்டு போய் கல்ட்டு. நான் இத தியேட்டர்ல எப்படி வச்சு பார்த்தேன்னா இப்ப என் நிலைமை நினைச்சு பாரு. இல்ல அவன் பாவம் இத வச்சு எப்படிதான் வந்து கம்பேக்னு சொன்னாங்கன்னு தெரியல. கதை கம்பேக் உள்ள கதையே இல்லையா? இல்லடா, அவன் என்ன நினைச்சிருப்பானா, பயங்கரமான காவியத்தை எடுத்து வச்சிருப்பான்னு நினைச்சிருப்பான். அது காவியமா இல்ல கோமியமான்னு நம்ம தான் சொல்லணும். ஆனா இல்ல எனக்கு கங்குவா வந்துட்டு மொக்கன்னு தெரிஞ்சுதான் போனேன். ஆனா அவ்வளவு அதோட மொக்கையா இருந்தது. அது வேற விஷயம். இல்ல ஒரு நிமிஷம். உண்மையிலே கார்த்திக் சுப்பராஜ் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் போனேன் ரெட்ரோ. சத்தியமா சொல்றேன், படம் ஹிட்னு நினைச்சுதான் போனேன் நான் ரெட்ரோ. உண்மையில எனக்குலாம் என்ன சிரிப்புனா, மீண்டுமா உனக்கு இல்ல உள்ள. ஆனா சத்தியமா சொல்றேன், படம் ஸ்டார்டிங் நான் எப்படியோ அதாவது வேர்ல்டு வைட்லயே வந்துட்டு காலைல 9 மணிக்கு தான் ரெட்ரோ படம், எல்லாருக்கும் தெரியும். அது ரிவ்யூவே வரல. ஃபர்ஸ்ட் ஷோ போறேன் வேர்ல்டு வைட் தான், இந்த காலைல 9 மணி போய் உட்காரதான் படம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னன்னா உண்மையில ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் இருக்குது பாத்தியா, சூப்பர் உண்மையில. ஏன்னு கேட்டா கார்த்திக் சுப்பராஜ் படம் அந்த வாடை அடிக்கும்ல, கார்த்திக் சுப்பராஜோடைய படம்னா ஓகே, அந்த டோன் போகுது. அதே மாதிரி இருக்குது அந்த இன்ட்ரோ சீன்ஸ், அந்த அனிமேஷன் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த கல்யாணம், அந்த ஆக்ஷன் சீன்ஸ், அந்த பாட்டு, இதுக்கு முன்னாடி காட்டுற அந்த சூர்யா எலிவேஷன் கூட ஓகே, எல்லாமே எனக்கு ஓகேன்னு இருந்தது. 30 நிமிஷம் கழிச்சு போது படம். ஒன்றும் இல்லை, சூர்யா வந்துட்டு போலீஸ்காரன் பிடிச்சின்னு போயிடுவான் ஜெயிலுக்கு. அவன் ஜெயிலுக்கு போன பிறகு
நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. எனக்கு அப்பத்துல இருந்தே இல்ல அதான். அது வரைக்கும் நான் இல்ல வந்து அப்ப இது ஓடிடில பார்த்ததுனால எனக்கு அது கூட அவ்வளவு பெருசா தெரியல. பட் ஆஃப்டர் இல்ல ஆனது சில பேர் இல்ல சில பேர் சொல்லுவாங்க இன்டர்வல் வரைக்கும் படம் ஓகே உண்மையிலே. நீ ஏதாவது படம் மொக்க படம்னு உண்மையிலே சொல்ல முடியாது. இன்டர்வல் வரைக்கும் பாதியாவது பார்க்கலாம் உண்மையிலே. என்ன ரெட்ரோ இன்ட்ரோல் வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்ல. இன்டர்வலுக்கு அடுத்து இது இன்ட்ரோல். அதான் லவ் லாஃப்டர் அப்படின்னு ஆமா போட்டு ஆமா ஆமா முடிப்பானு. ஆமா. சூர்யா சிரிப்பானே ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. நீ சிரிச்சா நீ சிரிச்சா நல்லா இருப்ப பாரு, சிரிக்க ஓ வச்சுட்டு அது வரைக்கும் இன்ட்ரோல் வருமா? ஆமா. ஓ அப்ப யோசிச்சு பாரு தியேட்டர்ல அது வரைக்கும் உட்காந்து இவடா. அது வரைக்கும் இன்ட்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியுதா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு படம் பார்த்த ஃபீல் மாதிரி இருந்தது. அதோ ஏன்னா லவ் லாட் சரி. ஆனா இன்ட்ரோல் முடியும் போது வார்னு ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையில ஏமாட்டேன் சார். ஏன்னா அந்த நான் இன்ட்ரோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூலே போட்டிருப்பேன். வார்னு போட்டிருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் அதான் டிக்கெட் போட்டு தான் நான் செகண்ட் ஹாஃபே பார்க்கறதுக்கு உள்ள போனேன். இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சான்டா இந்த காதுல விட்டு அந்த காதுல எடுக்கிறான் தான் எதோ போகுதுதான். இங்க வந்துட்டு அது போறான், சூர்யா வந்துட்டு தான் சூர்யா போயிட்டு பூஜா கிட்ட பிச்சை எடுக்கிறான், பூஜா கிட்ட போயிட்டு வில்லன் கிட்ட பிச்சை எடுக்குது, ரெண்டு பேரும் இல்ல சேர்ந்து பூஜா வில்லன் கிட்ட போறான். கேரக்டர் அதுவும் எனக்கு புரியல. என்னமா நீ பண்ற? அவன் தான் உனக்கு வந்து அவனுக்கே இல்ல பூஜா கிட்ட பண்றது கரெக்டான விஷயம் தான். இவன் ரவுடி எப்படா இது பண்ண முடியும், அது ஓகே. ஆனா வில்லன் கிட்ட இவன் சேர்றான், இல்ல அதுக்கடுத்து அவங்க அப்பா இல்ல அம்மாவே அலெக்ஸ், வில்லன் கிட்ட அடிமையா எனக்கு என்ன இருக்கிறது தெரியுது. டவுட்னா அவன் எவ்வளவு ஷார்ட்டா காமிச்சான். இங்க இப்ப நான் என்ன சொல்றான், சூர்யாவோட இன்டராக்ஷன் வந்து பூஜா கிட்ட எப்போ ஃபர்ஸ்ட் அந்த இது ஏதோ அந்த அந்த காசில. சின்ன சின்ன வயசுல வயசுலயா இருக்கிறப்போ சின்ன வயசுல அதுல இருந்து ஆமா அப்படியே கண்டினியூ ஆகி இங்க ஆமா. வந்துட்டான். ஓகேவா, வந்துட்டான். ஓகே ஃபைன். லவ் சேரும் போது தெரியலையா அவன் ரவுடின்ட்டு. அதே இவன் ரவுடின்னு தெரியும். இல்ல அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அந்த கோயில் பக்கத்துலயே ஏன்னா உட்காந்து கார்த்திக் பேசுவாங்க சுப்ராஜ் தான். படம் தானே, நான் ஒன்றும் ஒண்ணு. உனக்காக நான் படம் பார்த்தே இல்லையா, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுறேன், ஒரு பரிசுத்த காதல்ன்ற மாதிரி தமம் எல்லாத்தையும் அதை நான் அப்படின்ற மாதிரி தூய்மையா சொல்லுவான். ஏன். ஆமா அதெல்லாம் இவனையும் இல்ல அந்த கல்யாணமே முதல்ல எதுக்கு நிக்கும். அவன் யாரையும் அடிக்க மாட்டான், யாரையும் கொல்ல மாட்டான். கடைசியில அவன் அப்பனே வந்துட்டு வெட்டுற சுச்சுவேஷன் வருதுல்ல அப்பனோட கையை. ஆமாண்ணே. நான் என்ன சொல்றேன்னா அவன் சாரி அப்பா, கதைப்படிலாம் இதெல்லாம் ஓகே, லவ் எல்லாம் ஓகே எனக்கு படத்துல. இல்ல மீதி நீ ஏதாவது சொல்லி இருந்தா பாரு. ஸ்கிப் பண்ணுது. என்ன சொல்றேன், ரெண்டு பேரோட இது ஓகே ஃபைன், நீ சொல்றதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன ம். தெரியுமா, லவ்வும் சரி அவனோட ரவுடியான போர்ஷனும் சரி ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதோட இதுவே இருக்காது, பெருசா ஆமா டெப்தே இருக்காது. இல்ல ரவுடிலையும் பீக்குன்னு காட்ட மாட்டானுங்க, சும்மா இருந்தான் அப்படியே பையனா போனான்ற இருப்பான், மாதிரிதான். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல ஓடும், தப்புன்னு இதுல ரோல் இருக்கும். இல்ல இதுல நான் யார் தெரியுமா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரவுடிசம் இல்ல செகண்ட் ஹாஃப் ரவுடிசம் வெயிட் பண்ணிருந்த பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும்ன்ற மாதிரி தான் அந்த உண்மையிலே. ஏன்னா இப்ப இனிமே படத்தோ ஃபர்ஸ்ட், ஏன்னா படம் மூணா பிரிச்சிருந்தான், லவ் லாஃப்டர் வார்னு. சரி லவ் காமிச்சிட்டா அதான் சிரிக்கிறது காமிச்சிட்டா, சிரிக்கிறது சிரிப்பு வரல அப்பயே சொல்லுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சிரிப்பு வரல, காமெடி பெஸ்ட்னு அதான் சொல்லிட்டு அப்பயே லாஸ்ட்ல ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் இல்லையாடா. ஹாஃப்லயே எனக்கு போட்டிருந்தேன். என்னன்னா அவன் என்னன்னா அந்த இல்ல இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூல ஒரு சூர்யா ஃபேன் கமெண்ட் பண்ணிருந்தான், நான் ப்ரோ பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, நான் பார்த்ததுனால தான்டா சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரின்னு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு போயிருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை போட்டு போயிட்டேன், படம் மொக்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு துளி தொண்ண முடியலடா. எப்படா தான் இந்த எடுத்து இந்த கேட்பான் தெரியுமா ராயன்ல, எப்படா நிம்மதியா சோறு தொண்ண முடியுது பயமா இருக்குடான்ற மாதிரி படமே தான். ஆனா உண்மையில செகண்ட் ஹாஃப் பார்த்த பிறகு தான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ, சரியான பாசிட்டிவ் டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் இல்ல, எனக்கு செகண்ட் ஹாஃப் கூட விடுறா கிளைமேக்ஸ் நருட்டோ, அந்த தங்க மீன் ஒண்ணு பண்ணுவான் தெரியுமா அதெல்லாம் அவனை, அடியில எனக்கெல்லாம் பகபகன்னு எரியுது தெரியுமா அது தியேட்டர்ல. இன்னும் இதெல்லாம் பார்த்தது நினைச்சா இது கூட விடுறா. கடைசியில படம் இழுத்து ஓடுது, சூர்யா வந்துட்டு பூஜா இதுக்கு தாலி கட்டுறான். அதுக்கு இல்லடா வில்லன்லாம் வில்லன் வந்துட்டு திருந்துறானுங்க. எனக்கெல்லாம் டேய் அதுதான் நான் புரியல. 2000ல இருந்து இதெல்லாம் சாருங்கிறான். இல்ல அதாவது இயர்லி 2Kல இருந்து வர்ற எல்லா படத்துலயும் நீ பாரு, ஏன் 90s படத்துலயும் கிளைமேக்ஸ்ல வில்லன் தெரிஞ்சிருவான், ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கும். இது யாருக்குமே தெரியாதாடா. அவங்க இல்லடா வந்து அவங்க என்ன பிளான் இவனுங்க பண்ணிருந்தாங்கன்னா ஹோல்சமா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கான். பட் சுத்தமா செட் ஆகல. இல்லடா தங்க மீனுக்கு அத காமிச்சான், இவனுக்கு கன்னு வச்சு, ஏன் கன்னு சுடாதாமா, கன்னு சுட்டா சாக மாட்டானுங்களாமா. அது கூட சொல்லிட்டா வந்து ஒரு லாஜிக் நிமிஷம். ஓகே. இல்ல நருட்டோ, நான்லாம் எவ்வளவு KGF உனக்கு தெரியும். படம் ஸ்டார்டிங் தான், நான் ஏன் 30 மினிட்ஸ் சொல்றேன் புரியுதா. புரியுது. ஆப்பிரிக்கான்னு காட்டுவான், தங்கம்னு போவோம், டிஸ்ட்ரு எதோ சொல்லுவானுங்க ரெட்ரோ பத்துல. நானே ஸ்டார்டிங்ல உண்மையிலே லைட்டா சீரியஸா பார்த்திருந்தேன் புரியுதா, நான் சாஞ்சி பார்க்கல புரியுதா, சீரியஸா பார்த்திருந்தேன். அதாவது ஓகே. ஏதோ சொல்றானா அப்படின்னு பார்த்திருந்தா, ஆனா அவன் முடிச்சிருவான். அதான்
தங்க மீன் வந்துட்டு சூர்யாவோட டீம் கையில போகுது. அதான் அந்த அவங்க கிட்ட சூர்யா வந்துட்டு நல்லவனா மாறிடுறான். அந்த சூர்யா அப்பாவுக்கு வந்துட்டு இது வரலாம் அந்த மாதிரி போகுது. நான் கடைசி வரைக்கும் நம்மளது என்ன தெரியுமா நருட்டோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லடா, நாசமா போயிடுச்சு படம், ஓகே. கிளைமேக்ஸ்ல அந்த தங்க மீன் என்னன்னு வெயிட் பண்ணா தூக்கி எத்தாம பாரு. எனக்கெல்லாம் கண் நான் அப்ப இல்ல நான் அப்பயே போனை பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டேன். அசிங்கமா திட்டி இல்ல ட்வீட் நீ வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன தெரியுமா, தங்க மீன் ஒண்ணு எடுத்தானுங்க ஒஸ்ட் தான் அப்படின்னு. எனக்கு வந்து தெரியல என்ன தங்க மீன். நான் கூட என்ன ஆமா நினைச்சேன்னா அந்த வேல் வேற காமிச்சிருந்தாங்களா, தங்கத்துல செஞ்சிருக்காங்க, இதுதான் தங்க மீனா இருக்கும் போல, இதே மாதிரி பல வேல் இருக்கும் போல தங்கத்துல, அப்படி இப்படின்னா என்னென்னமோ யோசிக்கிட்டு இருக்கேன். ஆனா கோல்டு வச்சு தான் யோசிக்கிட்டு இருக்கேன். தங்கம் தங்க மீன் ஏன்னா ஆப்பிரிக்காக்கார வந்து என்ன தங்கத்தை கேட்டா செஞ்சான். நீ பெருசா எதுவுமே பண்ணிருக்க வேணாம். இந்த கோல்டு ஃபிஷ் மாதிரி ஏதாவது தங்க சிலை பண்ணி அதை அதிகமா எடுத்துன்னு போனா கூட அதையாவது மதிச்சிருப்பானுங்கடா. என்ன கேட்டா சோழர் காலத்து இது அடிக்க இல்ல தங்கம் அந்த மாதிரி இல்ல ஏதாவது கொண்டு ஜி போயிருமா. இல்ல ஜி ஜிடிஎல் அடிக்கிற ராக்கெட் லான்ச்சர் எடுத்துன்னு போய் எல்லாரும் கையிலும் கொடுத்துட்டு வில்லனை தூக்கி டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற சீன் ஒண்ணு வரும் தெரியுமா, தியேட்டர்ல கிண்டல் பண்ணி சிரிக்கிறானுங்க. அதாவது அதெல்லாம் ரொம்ப புரியுது அந்த எமோஷனலா மாதிரி சீன். அது சிரிக்கல வந்து சுத்தமா நைட் ஆகல. புரியுதா உனக்கு? எனக்கு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இவ்வளத்தையும் பார்த்துட்டு நான் வெளில வரேன். அப்போ ஒரு போன் வருது, குரூப் கால். யாரு? விக்னேஸ்வரோ, ஷாமு, குமரன் கீழே இருக்குது பாரு, அதான் உளுந்தவாயன். இந்த உளுந்தவாயன் தான் எல்லாம் அதான் எல்லாம் ஆனந்தமா இருக்கானுங்க. அதான் ஏன்னா நான் வந்துட்டு குரூப்லயே போட்டேன் படம் முதிச்சு நல்லா இல்ல. அதுலயும் முக்கியமா ஒரு சீனை நான் ஸ்கிரீன்ல போட்டோ எடுத்து போட்டேன். சூர்யா வயித்துல அந்த டாட்டோ இருக்குமே, ஏடா இதுன்னு கேட்டானுங்க. அதாவது இதுதான் வேலு, அதுதான் சூர்யா வந்துட்டு வேலு காப்பாத்துறதுக்காக சின்ன வயசுலயே பிறக்கும் போதே அவர் வயித்துல வேலுக்குதுன்னுட்டாங்க. அவனுங்க தான் கேக்குற உனக்கே எப்படி இதுன்னா பாக்குற எனக்கு எப்படி இருக்கும். இல்ல அது ஆனா தெரியல, இல்ல என்ன கேட்டா இல்ல ஒஸ்ட் ரைட்டிங் இருக்கிறதுல அந்த கார்த்திக் சுப்ராஜ் எழுதுறதுல ஒஸ்ட் ரைட்டிங் என்ன கேட்டா. அதான் ரைட்டிங் அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவன் ரைட்டிங்ல ஏதாவது நீட்டா இருக்கும், அட்லீஸ்ட் பேட்ட லெவலு. ஏன்னா அவனோட பெஸ்ட் வந்து பேட்ட. பேட்டையிலாவது ரிவெஞ்ச் இருக்கும், ஏதாவது கோளாறு இருக்கும். அந்த மாதிரியா ரிவெஞ்ச் படமே மாதிரியா முடிச்சிருக்கணும்டா. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அது இருந்தா. ரிவெஞ்ச் வேற போட்டிருந்தாங்க ஏதோ சினாப்சிஸ்ல எதுலயோ. அதனாலதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இவன் வந்து ட்ரை பீப்புள்ஸ் இதுங்கிறான். ட்ரை பீப்புள்ஸ் இதுல இல்ல நருட்டோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு 2-3 பேர் கால் பண்ணான். இன்னொரு சூர்யா ஃபேனை பக்கத்து வேற ஒரு தியேட்டர்ல பார்த்துருந்தான். அவன் என்ன சொன்னானா, டேய் இன்டர்வல்ல சூர்யா சிரிக்கிறது நல்லா இருக்குதுடான்ட்டான். நான் யோசிச்சு பார்த்து இல்லடா அதுவும் எனக்கு பெருசா தோணலன்ட்டேன். இல்லடா அதெல்லாம் நல்லா இருக்குதுன்னா. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிக்ஸ்டு தான் இருந்தது. படம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்டிங் பார்க்கும் போது எனக்கு வந்து ஓகே பார்க்கலாம்டா, அந்த ஒரு மைண்ட் செட் தான் பிரியாணி பட்டினத்தோட உட்கார்ந்துருந்தேன். ஏன் பார்த்தேன்னு அடுத்து இதுல அந்த கடல்ல குஸ்ட் போட்ல ஏஞ்சிப்பான் பாத்தியா, கங்கு அப்பத்துல உட்காந்துக்கிற மாதிரி இது எனக்கு புரியல. எனக்கு தேவாரா யாவதுச்சு. தேவாரா மாதிரி நான் தேவாரா படம் பார்க்கலையா, சோ வந்து ட்ரைலர் இல்ல தேவாராவது சுறாவை காட்டுறான், சுறா முதுகுல வந்துட்டு ஸ்விம்மிங் அடிக்கிறேன்னு ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ண எதுவும் பாக்குறதுக்கு ஏதாவது புதுசா இருக்கும். இதுல பண்ணதே தான் பண்ண. தங்கம் இது போட விட்டு பார்த்தேன். வந்து இல்ல சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இந்த செவ்வாய்க்கிழமை படம் பாத்தீங்களா? ஆமா பார்த்தே இல்லையா. பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே பார்த்தேன். அது என்னது இந்த கொலைய வந்து இது தூங்கிட்டேன் நைட்டு தூங்க டயர்டா ஃபுல்லா பாரு. படம் கிளைமாக்ஸ் பாத்துட்டியா? ஃபுல்லா பார்க்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன படம்டா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பாத்துக்கேன். கிளைமாக்ஸ்ல எதிரே பார்க்கல ப்ரோ இப்படி இருக்கும்னு. நான் கூட அந்த பொண்ணுதான் பேயா மாதிரி. என்ன படம் சொல்லுங்கடா நான் பாக்குறேன். மங்கள்வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள்வாரம் போய் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு ப்ரோ, சர்ச் பண்ணு ப்ரோ. டியூஸ்டே போட வரும். ஒரு பொண்ணுக்கு ஒரு வியாதி இருக்கும். அந்த ஊர்ல நிறைய கொலை நடக்கும். அந்த ஒரு பேய் கதை மாதிரி போவோம். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போவோம். படம் கிளைமாக்ஸ்ல செம்ம ட்விஸ்ட் இருக்கும். இது நல்லா பாதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாத்துருந்தேன். ஓகேவா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பாத்துருக்கேன். படமும் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட் தான் அது ஆதிக்கு தெரியும். அதான் நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட் தான். என்ன பார்த்தவங்களுக்கு தெரியும் மங்கள்வாரம். ஆனா படம் பார்த்து முடிஞ்சிட்டு யோசிச்சு பார்த்தாக்கா இதுல ஒரு இது சொல்லியிருக்காங்க.
ஆ, 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 நீ விட்டுடா டேய், நான் ஆனா பாக்கலடா. இல்ல ட்விஸ்ட் இதெல்லாம் பாக்குறோம் இருக்கட்டும். ஆனா நருட்டோ இதே மாதிரி எனக்கு கங்குவ படமே அது ஊத்திச்சுன்னு தெரியும். கார்த்திக் கேமியோன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அதான் சரி. புரியுதா? ஏதாவது ஒண்ணு இருக்கும். நான் சரி அதையாவது உக்காந்துக்கிறேன். மோன வரான்டா. என்னமோ சொல்லுவான். அதான் கங்குவா இவன் 2 விரல காட்டி வாடணும். புரியுதா? இவன் எதுக்கு சொல்றான், அவன் எதுக்கு கூப்பிடுறான். அதாவது அது ஒரு மென்டல் டார்ச்சர். நல்ல வேலை. ஆனா ஆனா எனக்கு என்னன்னா ரெட்ரோக்காவது அமைதியா தாண்டா எல்லாம் போனாங்க தியேட்டர் விட்டு. சத்தியமா சொல்றேன். அதான் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனும் அந்த மாதிரி தான் போனாங்க. கங்குவாக்கெல்லாம் சிரிச்சாங்கடா. எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் ட்ரால் பண்ணிட்டானுங்க. உண்மையில நான் போன ஸ்கிரீன்ல பாடம் முடிஞ்சு வெளியே வரும்போதே எல்லாம் சிரியானா எல்லாம் திட்டிருந்தானுங்க. கங்குவாக்கெல்லாம் ரொம்ப கேட்டு. ரெட்ரோ பரவாயில்ல கங்குவா கம்பேர் பண்ணும்போது. இல்ல ரெட்ரோல வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு தெரியுமா? ஆச்சா பூச்சான்னு கத்தல. காவு காவோட வந்து வாய்ஸ்ல வந்து கத்துவான் தெரியுமா? சிங்கம் இதுல லாஸ்ட் வரைக்கும் இல்ல என்ன கேட்டா அந்த மாதிரி ஒரு நிமிஷம். கத்தலாம இந்த படத்தை இல்ல முதல்ல இந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணான்னு தெரியுமா? இது ஒரு லவ் படம் மாதிரி இருக்கும். கூட லவ்வுக்காக வந்துட்டு ஒரு சண்டை நடக்குது, ஒரு கேங்ஸ்டர் சண்டை. அதுதான் படமே. புரியுதா? என்ன கேட்டா இதே கொண்டு போய் இல்ல உண்மையிலே அவன் அப்பா இருக்கான் தெரியுமா? அவனை மெயின் வில்லன் ஆக்கி படம் முழுக்க கொண்டு போயிருந்தா கூட படம் எனக்கு கேட்டா கண்டிப்பா தப்பிச்சிருக்கும். ஒரு லூசு மாதிரி ஒரு வில்லனை கொண்டு வந்து கல்ட்டாக்கி அவன் அம்மா அப்பா வந்துட்டு அடிமையா இருக்காங்க, இவன் காப்பாத்த போறான். இதெல்லாம் இல்ல ஆல்ரெடி செத்துட்டா. ஆனா கடைசியில வந்து உட்கார்ந்து இருப்பான் தெரியுமா? சார்னு வேற சொல்லுவான் தெரியுமா? அதெல்லாம் வந்து இல்ல இதுல இல்ல நருட்டோ நீ படம் பாத்துட்டுல அப்பங்கையில தானுஸ் கை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. நானும் யோசிச்சேன். கன்லெட் தெரியாதா? இன்டர்வல்ல சொடுகு வேற போடுவான். எனக்கெல்லாம் என்னடா பண்ணீங்க. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு படமே. நல்லா கொண்டு அந்த இது கன்லெட்டுக்கெல்லாம் நல்லா அது லாஜிக்ஸ்ல சூப்பரா எடுத்திருந்தாங்க. சரி என்ன தக் லைஃப் யூகேல ஏதோ 255 தான் ஏதோ அதிக கவுண்ட்லயே ரிலீஸ் ஆகுதாமே. இது போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்றோம். யூகேல அதிக கவுண்ட்ஸ் இது தமிழ் சினிமால. சேல்ஸ் பார்த்தா தானே தெரியும். டிக்கெட் சேல்ஸ் வரும்ல. அவன் எல்லாம் இது நாளைக்கு தான் டிக்கெட் புக்கிங் ஓபன் போடுறது. எப்ப ரிலீஸ்? புரியல. எப்ப ரிலீஸ்? ஜூன் 1 இது என்ன தளபதி மாசமா? ஆமா இன்னைக்கு தான். இல்ல தக் லைஃப் எப்ப ரிலீஸ்? இந்த மாசம் 5ஆம் தேதி தான். 5ஆம் தேதியா? இது சவாலம் புதங்க சரி வேங்கம்மா 3 5 தானே. 5 தான். பர்த்டேக்கு 21 நாள் இருக்கா? ஆமா ஆமா. சரி அலெக்ஸ் ப்ரோ இல்ல தூங்க போறியா? இல்ல இதுல அதான் மணிரத்னம் இந்த பீட வடிவல் மடிப்பான் தெரியுமா? மச்சினதா ஜர்தா தடவை நிற்பானு அந்த டிம்லெட் எடுத்து போட்டிருந்தாதான். ஏன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு நாயகனை நினைச்சுக்கிறீங்க. அவன் ஜில்லா பொடி போட்டு அதான் என்னது சக்கச்ச வந்தவன ஜர்தா தடவைறான்டான்னு. என்ன தடவைனா சரி கதை நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே மோஸ்ட்லி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாலும் படம் ஓடிடும். ஸ்கிரீன் பிளே எனக்கு கேட்டா அந்த படம் சுமாரா இருந்தா கூட ஓடுறோம். அது சுமாரான ஒரு டைம் பார்த்தா கூட ஓடுறோம். ஒரு டைம் பாக்குற மாதிரி இருந்தா கூட. அதான் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. ஐ மீன் பெரிய லெவல்ல வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல மணிரத்னம் குப்பையே கிண்டி வச்சாலும் அதுக்குதான் சினிமான்னு தின்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் இருக்குது என்ன கேட்டா. ரைட்டு. அதான் கொஞ்சம் அளவுக்கு அதாவது நீ வந்து சிம்போட இது ரொம்ப முக்கியம். கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரூத்தலா பண்றானோ ப்ரூட்டலா பண்றானோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் முடிய விரிச்சு போட்டு கமலகரத்தை பார்த்தா லைட்டா இந்தியன் தாத்தா மாதிரி பயமா தான் இருக்குது லைட்டா. இல்ல எனக்கு ஒரு டவுட். இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தானே கரெக்டா? மணிரத்னத்தோட கல்ட் ஃபிலிம் என்ன சொல்லுங்க? அதான் இது தளபதி நாயகன். அதெல்லாம் எப்படி நாயகன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தெரியல. நான் கேக்குறது ஸ்டோரி சொல்றேன்ல. எப்படி இருக்கும்னா இல்ல கதைனா ஒரே கதை மாதிரி தான் லைட்டா ஃபீல் ஆகும். ஆனா பயங்கரமா அடிதடிலாம் இருக்காது. புரியுதா? ஸ்டோரி வைஸ் தான் படமே. சரி எப்பனாச்சும் இருக்கும் கூட படம் போயட்ரி மாதிரி இருக்கும். போயட்ரி மாதிரி நல்லா எனக்கு ஒரு எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்தது அதான். மணி வந்து இல்ல தெரியாதா அந்த மாதிரிதான் சொல்லி வச்சுக்கிறான்.
இந்த படம் எமோஷனலான படம்னு சொல்லியிருக்கான். எமோஷனல் மட்டும் கனெக்ட் ஆகலன்னு படம் காலி. முள்ள படத்தை மூணா மொத்தம் முடிச்சிருவானுங்க. முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா மணிக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போட்டு படம் எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படிலாம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி ஸ்டோரி வைஸா இருக்கும். அப்படியே ஸ்டோரி வைஸா கொண்டு போய் அப்போ அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அங்க லவ், அந்த மாதிரி லஸ்ட், அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா எலைட் ஃபேன்ஸுக்கு கை தட்டுவானுங்க. கை தட்டுவானுங்க எதை ஒத்தாலும் கை தட்டுவானுங்க. ஏன்னா எலைட்டு கும்பலுக்கெல்லாம் இந்த அஃபேர் இது அதான். ஏன்னா அவனுங்க அஃபேருக்கும் கை தட்டுவானுங்க. உண்மையில சொல்றேன், உண்மையில இப்ப நீ மணிரத்னம் அஃபேர் எடுத்தாலும் பாத்தீங்களா, ஒரு அஃபேர் எப்படி பியூட்டிஃபுல்லா கேட்டிருக்காருன்னு அவனுங்க, புரியுதா? உண்மையிலே அப்படிதான் பண்ணுவான். இதுல கமல் வேற வந்துட்டு இன்டர்வியூல பேசுவான், நான் அந்த அஃபேரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன், அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கன்னு, புரியுதா? அதுதான் அவனுங்க அப்படி பார்ப்பானுங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு படம் நல்லா இருக்கா இல்லையான்றது காமராடின் ஸ்கேல். நம்ம நம்ம இப்ப நம்ம ஏதாவது ஃப்ரெண்டு எவனா முதல்ல இனிமே ஒரு பலியாடு பார்க்கணும். நானும் பலியாடு தெரிஞ்சுக்கிறேன், எவனும் கிடைக்கல தெரியுமா? அதான் எல்லார்டையும் கேட்டுக்கிறேன், போறியா போறியான்னு. அவன் நல்லா நோட் பண்ணி பாடுறா. ஆகாஷ் பாஸ்கரன் எஸ்கேப் ஆனதுல இருந்து கமல் பேரு ஊரா போய் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கமலுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இங்க பாரு, நான் வந்து சும்மாலாம் சொல்ல, நான் நோட் பண்ண வச்சு சொல்றேன். இங்க பாரு, பிளாக்க ஒயிட்டா மாத்துற ப்ராசஸ்ல இவனுக்கு ஒரு 4 ஹீரோ சூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க தமிழ்நாட்டுல. இவனுக்கு படத்தெல்லாம் வந்தா ஹிட் ஆக்கி விட்டுருந்தானுங்க, புரியுதா? ஓடாத படத்தை கூட ஹிட் ஆக்கி விட்டுருந்தானுங்க. இப்போ இவனுக்கு மாட்டினதுக்கு அப்புறம் இப்போ பாரு, கமலுக்கு தான் இப்ப ரியாலிட்டியே. இல்ல கமலும் இப்போ தான் இன்ஃபுளுசர்லாம் ஆளு சூஸ் பண்ணி இப்போ அவனும் அந்த வேலை தான் ப்ராஃபிட் பார்க்க தான் ஒயிட் மணியா தான் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க தான் வேலை பார்த்துன்னு இருக்கிறான். ஆனா பார்ப்போம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ யாராவது தக்லீஃப் நான் போறேன். நான் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போக மாட்டேன். நான் சண்டே போனா போனேன். ஓப்பனிங் இல்ல ஒரு ஆடும் சிக்க மாட்டேது. எவனா சிக்குவான்னு பாக்குறேன். மணி படத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரூப் போற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதுவும் கமல் படம். எவனை கேட்டாலும் போலாம். கமல் படமா சிம்பு படமானு கூட தெரியலடா. ஒருத்தன் ஒரு ஆச்சுக்கிறானுங்கடா. சரி அன்னைக்கு ப்ரோ நான் போய் தூங்குறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்ல ப்ரோ, 2 வாரமா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவன் உண்மையிலே ப்ரோ அது உண்மையிலே சாபக்கேடு ப்ரோ. எங்களுக்கெல்லாம் அமைஞ்ச சாபக்கேடு. மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல. இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இங்கேயும் பாயசம் எல்லாம் ஊத்துவாங்க. ஆமாடா, அந்த பாயசம் என்கிட்ட கேளுங்கடா, நான் சொல்லுவேன்டா. கண்ட மணிக்கு போனாங்கடா, உங்களை தூங்க கூட விட மாட்டாங்க. அலைஸ் ப்ரோ நான் இப்போ ஒன்னு சொல்ல போறேன். ஆனா உங்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த லாஸ்ட் வீக்கெண்ட்ல டெப்ளாய்மென்ட் இருந்துச்சால முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம். இல்ல யார் சொன்னா? சொல்லு. நான் தான் ஆதிதா சொல்லு. அது சொன்னா நீங்க திட்டிக்கிட்டே இருக்கு. சற்று முன் இப்பதான் ஒரு குட்டி பாம்பு ஒண்ணு அடிச்சு வளைஞ்சு நெளிஞ்சு போறது. ஆனா இல்ல ஒரு கொலைய பண்ணிட்டு என்ன அழகா சொன்னா பாத்தியா? இல்ல எனக்கு பாம்பு பிடிக்காது, அதனாலதான் என்ன கூப்பிட்டு சொல்றேன். சுத்தமா பிடிக்காது. அதாவது யானை கிட்ட கூட